எடுமாப்பில் போகலாம். டே போடுறது 20 கத்தா ஓட்டிவிட்டு வா. ஓட்டி வந்துட்டு அந்த வேலையை பார்ப்போம். ஒரு ஒர்க் ஆகுவார். எடுப்பு இது வீலை நவுத்தி போகிறது இல்லாம வீலை நவுத்தி போத்தாவே சேஸ் வளையிறதுக்கு போகும். இன்னும் தலை இல்லாமாம்மா இப்போ இருந்துட்டு போகுது. வக்கிப்புள்ள ஓட்டும்போது பில்லு அது மேலே அழுத்திக்கும். வக்கிப்புள்ளே இப்படியே ஓட்டி போடுவோம். கிட்ட ஓட்டி போடுவோம். இன்னும் மிஞ்சி போனால் 500 கத்தை தான் ஓடும். அதிகமாக ஓடும். எங்கே ஓட சித்தேரி காடு இங்கே அவ்வளோத்தான். எல்லாம் சேர்த்து ஒரு 1000 கத்தை அதிகபட்சம் இருக்கலாம். எல்லாம் பிட்டு வந்துடும். இப்படி ஒட்டுக்கெல்லாம் வராது. அவ்வளோதான். இன்னும் 4 நாளில் அங்கே சித்தேரி காடு இருக்கிறாங்களாம். அப்புறம் அதை முடிச்சுட்டு தான் இங்கே வைக்கடை இருப்பாங்க. சரி எடு போகலாம். நான் பைக்கில் வரேன். ஏதோ ஒரு எமர்ஜென்சி நான் எப்படி வைப்பேன். ஓகேங்களா. என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா ஒரு வக்கிப்புள் தான் ஒரு 1/2 ஏக்கரா ஓட்டுறது இருக்குது. அவ்வளோதான். அப்புறம் செட்டு வயர்லாம் பிடிங்கி போடுவேன். நான் இல்லாதப்போ தான் பாட்டு கீட்டலாம். கல் தடத்துலையே போகணும். எங்கள் வயக்காடெல்லாம் விளைஞ்சிங்கிச்சு. மொத்தம் இன்னொரு 1 மாதத்துல எல்லாம் அறுத்துருவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகேன்பா. அடுத்த வந்தாச்சு ஒரு வழியாக. அந்த கீழே ஒரு வயல் இருக்குது. அந்த வயல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிறதெல்லாம் இதில் அள்ளி போட்டாங்களாட்டு. இது கீழே இருக்கிற பிள்ளல் அதனால் எத்தான் இருக்கும். வெயிலருக்கு டயர் போடணும். நீங்கள் போயிட்டு அரிக்கண்டியெல்லாம் மாற்றி விட்டா பரவாயில்ல. மாப்பிள்ள சும்மா இருப்பேன். இப்படி நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணணும்? என்ன இறக்கி விட்டா ஏன் அதுக்கு மேலே போட்டாலும் அங்கே போல்ட்டில் இடிச்சுக்க. அதுக்கு மேலே இறங்காது. அது ரீலர் காலில் எடுத்துப்பாரு. அதில் போய் இடிக்கும். இடிச்சிக்கிச்சா? அதுக்கு தான் கொடுத்துருக்குறான். இறங்களா? அது ஒரு லிமிட்டு தான். வளர்ந்துச்சா செயின் கட் ஆகாத இருக்கிறதுக்கு தெரியாது. நீ ஒரு கை இழுத்து போடுறதுனால நீ அங்கே செயின் இப்போ செயின் லாக் ஆகிடுச்சு. செயினை ஃபுல்லாக லூஸ் விட்டு வேணால் அழுத்துனீங்கன்னா இடிச்சுக்கும். இல்லைனா அந்த இது இல்லைனா அந்த ஸ்ப்ரிங்கு கட் ஆகி போயிடும். கோமதியில் அதெல்லாம் வளைச்சி நுணுக்கி போட. கூப்பிட ஏன் மாப்பிள்ள ஒழுவுமா? பின்னாடி நேற்று ப்ரோ விட்டோம். அதனால பின்னாடி தேவையில்லை. ஆமாம். இந்த ஓடுறங்கிறத மட்டும் இதெல்லாம் எடுக்குமே. இது மட்டும் தான் எடுக்காது. எடுத்துகிட்டு போ. மீதிங்கிறது ஒரு அரிசி போட்டுருவாரு. நீ எடுத்துகிட்டு போ. அதெல்லாம் மாமன் கையில் கூட்டிகிட்டு போயிடுவார். நீ எடுக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு ஓட. இதை சொல்கிறான்.
காந்திஜி என்னம்மாம்மா வாங்கிட்டா எத்தனை நாள் ஆகுது? வெள்ளிக்கிழமை மறக்கணுங்களா? வெள்ளி ஏப்பா போதும் போதும் போதும். நல்லா டூர்ஸ் இல்லை. ஒரு கிளை போட்டு விட வேண்டியதானே? போய் கிடைக்கிறாங்க கொடுத்துக்கிட்டு. கீழே இருக்கிறதானே மேலே கொண்டாந்துட்டீங்களா? என்னக்கா கீழே இறங்குறீங்களா என்னாச்சு? கீழே இறக்கி விட்றீங்களா என்னாச்சு? இங்கே இறங்கினா எல்லாத்துக்கும் தடமாகி போயிடும். ஆமாம் தெரியும், வேலை தெரியாது எனக்கு. வருமாமா ஒரு 10-12 கட்ட வரும்னு நினைக்கிறேன். பில்லு இல்லை ஊரே இல்லைங்க மாமா இந்த வருஷம் யாருதான். எல்லாம் அப்படியே நெட்ட குழியிலேயே போட்டு வாங்கி என்ன ஒரு நேரம் தான் வேலையா இன்னைக்கு? வந்துட்டீங்க மத்தியானமே? நான் போகிறதான் வேலையேங்கிறீங்களா? வேலையா இன்னைக்கு கள்ளக்கொடி தட்டெல்லாம் ஒரே இழுப்பில் உள்ளே போயிடுது ப்ரோ. இந்த பக்கிப்புள்ள மட்டும் எல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி அரிக்குங்காட்டியும் போதும் அரிக்கு. இதில் என்னன்னா வண்டி இறங்கின தேவையில்லை. அன்றைக்கி ஒரு காட்டு வருதுங்க. ஒரு கட்டையை பிடிச்சிட்டா கட்டையில் பூரா மண்ணு தாண்டா இருக்குது. இறங்கி போனதெல்லாம் போட்டு எடுத்தோம்னா மண்ணு தானா வரும். நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்கண்ணா அப்படின்னு. ஓகேனப்பா, ஒரு பொருள் ஒன்று போயிருக்கு. அப்ப டைட்ரு பேரிங் போயிடுச்சு. இந்த டைட்ரு பேரிங் போயிடுச்சு. ஓடிடும்னு நினைக்கிறேன். தெரியுதா? அதுதான் டெய்லியும் ஆட்டி பார்த்தேன். சரி ஓட்டு மொத டைட்ரு பேரிங் போயிடுது ப்ரோ. மெயின் பேரிங்கில் டைட்ரு பேரிங். ஏன்னா அதுக்கெல்லாம் கிரீஸ் அடிக்க முடியாது, அதனால் டைட்ரு பேரிங் போயிடுச்சு தானே அது. இதெல்லாம் 10 வாங்கியிருக்கிறேன். ஒரு 20 கத்தை ஓடும். அந்த 20 கத்தையும் இந்த டைட்ரு பேரிங் ஓடிட்டா போதும். அப்புறம் போயிட்டு பேரிங் மாற்றிக்கலாம். அடிக்க மாட்டேங்குதா? ராஜா இருக்குது. அதே மாதிரி வக்கி ஃபுல்லாகட்டும் எதாக இருந்தாலும் அறுத்த வாட்டத்துலேயே அறுத்தா தான் அரி சுத்தமாக எடுக்குது. இல்லைன்னா அரி நிற்கிங்க. இப்படி போனால் அரியே எடுக்கலாம். அதே அங்கேருந்து வர மாதிரி வந்தோம்னா அரியை கம்ப்ளீட்டாக எடுத்து கொடுக்குது.
வீட்டுக்கு போயிட்டு இந்த டைட்ரு பேரிங் எப்படி கழட்டி மாற்றணும்னு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். கடைசி கிளிப் அது டைட்ரு பேரிங் கழட்டி மாட்டுறத இணைச்சி விட்றோம் பாருங்கள். இப்படி வெளியில் போனச்சுன்னா பரவாயில்ல, ரோலரில் போனால் தானே பிரச்சனை. நான் ஏற்கனவே ஆட்டி ஆட்டி பார்த்தேன், அந்த பல்ல ஓரளவுக்கு நல்லா தான் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ சுத்தமாக அவுட் ஆகிடுச்சு. கீழே வெயில் ஃபுல்லெல்லாம் இதுலேயே எடுத்து போட்டாங்க. கீழே வெயிலில் வண்டி இறங்கி யாராதுன்னு சொல்லி அதுவும் ஒரு சில ட்ரிக்ஸு. அது தடம் போட்டு விட்டா எல்லோரும் அதிலே தடம் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு பிளானு. எங்கள் சைடு வந்து இந்த தடை பிரச்சனை ஓவர் ப்ரோ. எங்கள் சைடில் தடை பிரச்சனை இருக்குதா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இங்கெல்லாம் மெயினாக வந்து தடை பிரச்சனை அதிகமாக இருக்குது. என் காட்டில் போகக்கூடாது, உன் காட்டில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நல்ல வேலை மாப்பிள்ளை இந்த வண்டி எடுத்து வந்தாச்சு. இல்லைன்னாச்சு ஏங்க மாப்பிள்ளை அவ்வளோதான். இல்லைம்மா ஓட்டம் இல்லைம்மான்னுட்டே இருப்பான். அதில் அது வெயில் ப்ரோ, லைட்டாக சுணங்க அடித்தா கூட ஓட்ட முடியாது. டாப் இருந்தால் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொயங்கிட்டே இருக்குது கத்தை. இந்த இடத்துலாம் புல்லு, கீழ் வெயில் புல்லே இந்த இடத்துல தானே போட்டிருக்கிறாங்க. ஒரு வெயில் புல்லே சுழுவுன்ற இடத்துல தானே கிடக்குது. ஏதோ டைட்ரு பேரிங் ஓடிடுமா என்ன வீட்டுக்கு அனுப்பிவிடுமான்னு தான் தெரில. எங்கள் சைடு வந்து கத்தைக்கு 40 ரூபா வாங்குறோம் ப்ரோ. ஒவ்வொரு சைடெலாம் கேட்டால் 25 ரூபாலாம் சொல்கிறாங்க. உண்மையாலுமே அந்த ரேட்டு ஓட்டி கட்டுப்படி ஆகுமா ப்ரோ? 25 ரூபாய்க்கு ஓட்டி கம்மியில் சொல்லுங்கப்பா. ஏதோ ஓடிருமா மாப்பிள்ள அந்த டைட்ரு? அது கோமதியில் அது எந்த அளவு ஓடும், எத்தனை நாளைக்கு ஓடும்? கேளு.
பொழுதாங்காட்டி இன்றைக்கி இதை கொண்டு போய் எல்லாம் அடிக்க விடுங்க. மழகுது வந்துச்சுன்னா எல்லாம் வீணாக போயிடும். நீ என்ன வேலை ப்ரோக்ராம் இதை விட்டா உங்களுக்கு? இந்த அடிப்புல் கடந்துருக்கும்ல அதெல்லாம் உணர்ந்துக்கும். நீ கிளை போட்டிருக்கணும், 2 நாளாக கிளையா போடல. போட்டிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அது சரி வந்துட்டீங்க வாங்க. ஏதோ வண்டி ஓட்டுற மாதிரி இருந்தாலும் போவோம். ஓட்டுவீங்களாக்கா? வண்டி ஓட்டுவியாக்கா? நாமெல்லாம் ஒரு பொழப்பு பொழைச்சிக்கிட்டோம். எப்படி நீங்கள் ஓட்டி போட்டுதாக்கா விதைக்கணும்? அப்படியே வச்சுன்னா சுட்டுக்கூடாது. வெள்ளங்கட்டையில் ஓட்டலாம் ஆம்பு கலப்பி வரும்னு நினைக்கிறேன். அது இருந்துட்டு போகுது. இந்த வாரம் காயிற வரலாம் பார்த்தோம்னா அந்த பக்கம் உழவர வருது. இல்லை இப்போ இவங்க 2 காட்டுக்காரரும் அறுத்து உங்கள் வயலில் பதம் கொண்டு வரங்காட்டியும் அவங்க அறுக்குங்காட்டியும் அவங்களது போட்டையே வாங்கிக்கும். ரொட்டாட்டில் ஓட்டுற மாதிரி ஆயிருமான்னு தெரில. போன வரைக்கும் களத்தில் ஓட்டிட்டோன்னு நினைக்கிறேன். அப்படியே ஓட்டி அப்படியே வெண்டங்காட்டுக்கு பாரு ஓட்டிச்சிங்களா? 2 சால் ஓட்டி அப்படியே பாரு ஓட்டிச்சிங்களா? அதான் அவ்வளோ நாள் கழிச்சே காயில. எல்லாம் ஒரே முகமாக காட்டை காய வச்சாங்கன்னா பரவாயில்ல, காய வைக்க மாட்டேங்கிறாங்களே. ஒரு பேருங்க வேறு ஒன்று அந்தானு வீக் ஆகுது மாமா. ஏதோ இது 2 சுற்றிட்டு போயிட்டா கூட மாற்றி போடலாம். வீட்டில் போய் பார்த்துட்டு வரேன். நம்ம எடுத்த வாட்டி பாரத் கலர் எடுத்த நண்பர்கள்லாம் எப்படி இருக்குது கமெண்டில் சொல்லுங்கள். பரவாயில்ல, ஓரளவுக்கு நிறைய பேர் நம்மளையும் மதித்து எடுத்துருக்கிறீங்க. எடுத்ததுக்கு ஒன்றும் வீண் போகலையா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கோமதியெல்லாம் எடுத்துக்கிட்டு போல் பண்ணிக்கும். வெயில் இருக்காருக்கு போவோம். அரிக்கம்பி உடையிறது யார் விட்டாலும் உடையும். அது எவ்வளோ பெரிய கம்பியாக இருந்தாலும் இந்த கலர்லேயும் உடையும், அந்த கலர்லேயும் உடையும். இந்த பேரிங் போகிறது ஏன்னா புதுசாக எடுக்கிறவங்க தான் பாரத்தை அதிகமாக எடுக்கிறாங்க. ஏற்கனவே வச்சுருந்தீங்க கோமதியில் இருந்துட்டு பாரத்தை வந்தவங்க யாராச்சும் வேறு பேலர்லேருந்து நம்ம பாரத் கம்பெனிக்கு வந்தவங்க யாராச்சும் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். பேலர் எப்படி இருக்குது பாரத்து, மற்ற கம்பெனி கம்பேர் பண்ணும்போது இது எப்படி பேலர் இருக்குது என்னன்னு சொல்லுங்கள் நண்பா. இதே அரிகம்பி மாற்றணும் ஒரு நாளைக்கு. ஏன்னா அரிகம்பி ரொம்ப கம்மியாக இருக்குது. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எடுக்கும். மாப்பிள்ளை இன்றைக்கி மாத்திரமா, இன்றைக்கி அப்புறம் நேரமே கிடைக்கல. நாளைக்கு மாப்பிள்ளையை மாற்ற சொல்லணும். இல்லை பொல்லோட முதல்ல அரிகம்பியை மாத்திரா மாப்பிள்ளைங்கணும். அரிகம்பியே நல்லா கரெக்டாக இருந்துச்சுன்னா சொட்ட விடாது, பில்லு நிற்காது. அதெல்லாம் சுத்தமாக ஒரே அறுப்பில் வந்துடும். அரிகம்பி இல்லைன்னா வச்சுக்காங்க கொஞ்சம் கேப் விடும். இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா நம்ம எதையுமே பண்ண தேவையில்ல.
நட்டு லோட் ஆகிட்டா கிளச்சை மட்டும் அழுத்தினா போதும். அது ஒரு பெனிஃபிட் இந்த பேலரை பொறுத்த வரலாம். புல்லில் எப்படி இருக்குதுன்னு தெரில ப்ரோ. புல்லும் இதே மாதிரி கான்செப்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். புல்லில் வந்து இந்த கம்பி ஐட்டம்லாம் கொஞ்சம் ரீலர் கம்பி பேரிங் ஐட்டம்லாம் கொஞ்சம் சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. காமெடி மாரி இதில் எல்லாமே ஹெவியாக கொடுத்துட்டாங்க. சின்னதை கொடுக்குறதா பெருசு இல்லை ப்ரோ. புதுசில் நல்லா தான் ஓடுதுங்கிறாங்க. ஒரு 10,000 கட்டு ஓடிட்டா அடிக்க செலவு வைக்குது. அதுதானே பயமாகுது. நல்லா வெயிலுக்கு எதுக்கு அப்படியே வைக்கப்புல் நல்லா இறுவி வருது. நல்லா காஞ்சி போச்சு முள்ளாட்டம். நல்லா இறுவி வருது. கீழ் வெயிலுக்குள்ளெல்லாம் கொண்டாந்து இடத்துல போட்டாங்க. சும்மா ஒரு 20 அடி 40 அடியும் பாருங்கள் எப்படி லோட் ஆகுது. இதே மாதிரி எல்லா காடும் லோட் ஆனால் எப்படி இருக்கும்? ஓட்டுறதுக்கு ஆசையாக இருக்காது. ஒரு 4 கட்டை கட்டினா வேலை முடிஞ்சுது. மாட்ட விட்டுருவானா? சரி சரி. எதுக்கு மாமா தண்ணி கட்டுறீங்க? பேரிங் தான் போயிருக்கு. ஆடுறதெல்லாம் கண்ணை பறிக்குது. ஆமாம் இந்த ஓரம் பாருங்க, வரப்போரம் கொஞ்சம் கிடக்குது. பொறிக்குள்ளே போடும். ஒரு விவசாயின்னு தெரியுது மாமா. பேண்ட் போட்டுக்கிட்டு மைனர் மாதிரி ஜாப்பில் இருந்துட்டு இப்படி வைக்கப்புல் அல்லனா தான் பார்த்தா ஒரு விவசாயின்னு தெரியுது. அந்த கத்தை லோடாண்டி நேரத்தில் இருக்கும். என்ன கையில் அரிச்சா இந்த ரெண்டு ஒரு பில்லு காட்டில் கிடக்காது கையில் அறுத்தா. ஆனால் கூலியே இதுக்கு ரெண்டுக்கு 5 மூட்டையில் கொடுப்பீங்க. ஓ இப்போ நெல்லுக்கு இல்லையா, கூலிக்கு இருக்கிறாங்களா? ஓ நெல் வேணாமாம்மா? சொன்ன அது போனால் உடனே வந்து 1500 பணத்தை கொடுத்தா பழம் மாதிரி அரிச்சு வாங்கிக்கலாம். அப்படியே கொண்டு வாங்கக்கா. டீ மாப்பு களைச்சி போயிட்டில்ல? பில்லுக்கு தான் பாரு மாமன் சொல்கிறாரு, கம்ப்ளைண்ட் சொல்கிறாரு. பில்லு வரல. இது வேறு புல்லர் வேணும் மேடம். அப்போ சூடு இருக்கா? புல்லர் வேணும். வச்சு ஊற்றுங்கக்கா, இப்படி வச்சு ஊற்றுங்கக்கா. ம் அன்னைக்கு எப்படி கழட்டணும்? புல்லர் போட்டு தான் போடுங்க. சங்கர்கிட்ட வாங்கிட்டு வந்தோம். தண்ணி கொஞ்சம் கொடுங்கக்கா. சும்மா தட்டி பார்க்க வந்துடும். சர்க்கிள்
ம் இல்லை போட்டு டைட் பண்ணி சரி கிளிப்பு இருக்குண்டா மாப்பு. யாருங்க என்ன மாப்பிள்ள தாடியெல்லாம் இப்பயே நரைச்சி போச்சு, எப்பட்றா எங்கள் பிள்ளையை தர்றது? இல்லை அது புகனால. இதுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய வண்டி, போதுமான வண்டியே இல்லை ப்ரோ. 50 எப்படி கரெக்டாக இருக்கும். என்ன அது தூக்கம், இது தூக்குறதில்ல, நல்லா ஃப்ரீயாக போகுது. அதுக்கும் கொஞ்சம் வெயிட்டு போட்டால் நல்லாயிருக்கும், வெயிட் போடணும். எத்தனை கதையாக இருக்குது மாமா? 2 4 6 8 10 12 14 16 18 20 22 கதையாக இருக்குது டிவி. இன்னும் ஒரு கத்தை வரும்னு நினைக்கிறேன். ஜாலி ஆயிட மாட்டேங்குது மாமா. ஓகேங்களா, அவ்வளோதான். 22 கத்தை வாங்குறதுக்கு ரைட்டு 400 800 800 900 1000 கூட வரலையா? சரி, வேறு வழி இல்லை. இப்போ நாம் உழவு ஓட்டுற காடு, இப்போ இதுக்கு மேலே குறைச்சும் இதுக்கு மேலே சேர்த்தியும் கேட்க முடியாது. இப்போ ஓட்டி தானே ஆகணும். மாப்பிள்ளை மேனுவலில் போட்டு கடைசி கத்தா எல்லாத்தையும் பிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டான். லோடு போல்ட்டு கட்டாவாட பிடிச்சிருவானே நான் தெரில, பார்ப்போம். மேனுவலில் போட்டு ஸ்லோவாக ஓடிக்கிட்டே இருந்தோம்னா கத்தை நல்லா நெருங்கி வரும். பிடிக்கிறான். சிக்னல் வந்து விட்டது. கொஞ்சம் பிடிச்சிருவானான்னு தெரியலையே. ஒரு கட்ட வருமா? பார்க்கலாம், அது என்ன பண்ணுறேன். வரி எங்கேயும் இல்லையே. கத்தையை தூக்கமாக எல்லாம் முடிச்சு போட்டுக்காங்க மாமா. நூலெல்லாம் பிரித்து விடாதீங்க, நூலெல்லாம் முடிச்சு போட்டுக்காங்க. இது சும்மா அத்து விட்டு தானே வருது, நான் முடிய வைக்கிது. முடியெல்லாம் போடாது. கத்தை வாட்டத்தில் சுற்றினோம்னா, அந்த நூல் வாட்டத்தில் சுற்றினா பிரியாது. ஆப்போசிட்டில் சுற்றினோம்னா எல்லாம் பிரிஞ்சு போயிடும்.
அவனுங்க கத்தைக்கே நூலுக்கே கட்டாதா என்னன்னு தெரில. கொஞ்சம் வந்துச்சுன்னா கூட கொஞ்சம் எடுத்தா கத்தைக்கு இவ்வளோலாம் வராது. ஏதோ நூல் பிடிக்கிறதுக்கு இறுக்கி பிடிக்கிற அளவுக்கு வந்துச்சுன்னா கூட போதும். ஏன்னா ஒரு அரை கத்தைக்கு மேலே ஆனால் தான் நூலே பிடிக்கும். இல்லைன்னா அந்த நூல் டைட்டு கிடைக்காதுல்ல. நூல் உள்ளே போகுமா? இங்கே வா பார்க்கலாம். ரோலே ஆகலமாம்மா. சரி திறந்து விட்ரு. அது இவருது இல்லை. அப்படியே இறக்கி பார்க்கலாம். நூலை இறக்கி பார்க்கலாம். சுற்றிக்கிச்சுன்னா அப்படியே சுற்றிக்கிட்டோம். போகுதா? நூலே பாருங்க போகல. என்ன அழுத்தி பிடிச்சிட்டு சரி போகலாம். இந்த மேல் ரோலருக்கே வரல. அறுக்கலையா? எவ்வளோ பெரிய கத்தா இதுக்கு எங்களுக்கு 103 ரூபா போச்சு. இதில் ஏறியாம்மா இப்போ ஒரு நல்ல ஹால். கேமரா டைட் ரேப்பு ரெண்டு கம்பி எடுத்துடா. வாலிபால் தான் விளையாடுறது. கம்பி எடுத்துடும் ஒன்று. அந்த புல்லர் ஓட்டைகளை பூத்துற மாதிரி கம்பின்னு எடுத்துடும். அது என்னது? ஓகே நம்பா இப்படி புல்லர் போட்டு இந்த டைட் பண்ணோம்னா அப்படியே கண்டு வந்துடும். வாடா போட்டு திருப்பு. அது ஒரு கையில் போட்டு திருப்பு. பிடி. ஆ ஆ வருதா? இவ்வளோ டைட்டாக ஆகிறத மாமா நான் கையிலே பிடிங்கி போடுவோங்கிற. இதெல்லாம் என் ஸ்ட்ரென்த்துக்கு ஈடாகுமா? அல்கோட சித்த போட்டு கொஞ்சம் லூஸ் விடு. பிடிங்கிச்சு. டைட் பண்ணு. டைட் பண்ணுறாடே. டைட் பண்ணு. விடுக்குதான். கால் வலிக்குதான். கால் வலிக்குதான். போச்சுரா மண்ணிலேயே போட்டுருச்சுடா. இனிமேல் அந்த புல்லருக்கு வேலை இல்லை. வேலை முடிஞ்சுது. நல்லா தொடச்சி கழட்டு தங்கி இருக்குது பாரு. டேய் தண்ணி ஊற்றி கழுவுறதுக்கு போகிறான் பாரு. ஓகே நம்ம பேரிங் எப்படி போயிருக்குன்னு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இந்த சர்க்கிளை இப்போ கழட்டிட்டு இந்த பேரிங்கை மாற்றி விட்டுருணும். இதை மாற்றாத விட்டோம்னா இது அவுட்டர்லாம் அடித்து வெஞ்சு போடும். ஏதோ ஓடிருச்சு. ஏதோ ஓடாதுன்னு நினச்சோம், ஓடிருச்சு. இந்த பேரிங் எதனால் போகிறதுன்னு காரணம்னு கேட்டிங்கன்னா இதுக்கு கிரீஸ் அடிக்கிற மாடலில் இந்த பக்கம் டைட்ரு பேரிங்க்கு எதுக்கும் கிரீஸ் அடிக்கிற மாடல் கொடுக்காத விட்டுட்டாங்க. அது ஒன்று தான் ட்ராபேக்கு. இல்லைன்னா இந்த பேரிங் அவ்வளோ சடிக்கிறன்னு போயிருக்காது. இப்போ இந்த சர்க்கிளிப்பு இது 2 சர்க்கிளிப் கழட்டுற பேனர் கம்பல்சரி வாங்கிக்கணும். இது இன்னரா, இது அவுட்ருன்னு நினைக்கிறேன். இது இன்னர். இப்படி நெசுக்கி பிடிச்சி கழட்டினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான், வந்துருச்சா? வேலை முடிஞ்சிடும். இப்பொழுது இப்போ இந்த பக்கம் கழட்டிக்கிறோமா, அடியில் இது மாதிரி தாங்களை வச்சு தட்டினோம்னா இந்த பேரிங் கீழே வந்துடும். ஓகே நம்ப இந்த டைட்டரோட நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6004
இதோட ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வாங்கினது வந்து 52 ரூபா. இது பாருங்கள், AZ 600 நிறையா இருக்குது. இதே லோக்கலில் வாங்கினா ஊருப்பட்டு ரேட்டு. இதே தான் கோமதிக்கு இதே டைட்டர் பேரிங் தான் வரும். ஸோ அதனால் டைட்டர் பேரிங் பார்த்தீங்களா, கிளிச்சு அடிச்சிட்டா தேனிச்சு. இது ஒரு பக்கம் கழட்டிய கிரீஸ் ஓகே. நம்ம அந்த புது பேரிங்க அந்த சீல்டு லப்பர் இருக்குதுல்ல, அந்த லப்பரை கழட்டிட்டு கிரீஸ் வச்சு போட்டுட்டா ஏதோ ஒரு 500 கட்டுக்கு ஓடுன்னு நினைக்கிறேன். இல்லை இது வரலாம் ஓடிருச்சு மாப்பிள்ள. அது NBC பேரிங் தானே, அதே போயிடுச்சு. கிரீஸ் நிறையா இருந்துச்சா? ஒன்றுமே இல்லை. அப்புறம் அதான் நப்பிட்டு வந்துக்கிறேன். நல்லா அழுத்தி விட்டுருக்கிறியா? பேக் பண்ண இருந்த மாதிரி சீல்டு பண்ணு. உனக்கு எப்படா முடி உருவாழ்த்தி வளர்ந்துச்சு? வெள்ளை முடி இவன் பண்ணின வேலை. சரி அடிமாப்ப. இந்தா இந்தா சரி. அந்த பக்கம் ஒரு பக்கமாக இறங்குது பாடுறா. இப்போ சென்டர் ஆடுறா. சென்டரில் அடித்து படம் தெரில. சரி மாமா, அவ்வளோதானா? பண்டா சரி அவ்வளோதான். அப்படி உடச்சிட்டு அடிக்காத. கையில் எல்லாம் பேத்து போயிருங்கண்ணா. அதெல்லாம் சாப்பிட்டா இறங்குது. என்ன அதை சாப்பிட்டா அந்த பக்கம் சர்க்கிள் பழுத்து பிடி. போட்டுருச்சா? அவ்வளோதான். அவ்வளோதான். வீட்டுக்கு போகலாம். இந்த 2 இது புஷ்ஷு இந்த பேரிங்கும் டூல்ஸ் போட்டு வாங்கும்போது உள்ளே போட்டுருங்க. இப்போ எப்படி போடணும்? அதுதான் நானும் எப்படி போடணும்னு தெரியாமல் முடிச்சு திருப்பி தான் இப்படி தான் போடணும். ஏய் அவ்வளோதான். என்கிட்ட அப்படி திருப்பி போட வேண்டியதான். ஓகே, நம்ம இருந்த மாதிரியே போட்டு டைட் பண்ணிட்டா அவ்வளோதான். ஓகே ப்ரோ, நாளைக்கு வேறு ஒரு வீடியோ. ஏய் அது பைப் மாதிரி ஏதாச்சும் வச்சு தட்டு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. போல்ட்டு போட்டு டைட் பண்ணிட்டா தேங்க்ஸ்.